அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஒவ்வொரு நட்சத்திரத்தோடைய அமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது மேச வீதி, அதற்கடுத்து சிம்ம வீதி, குரு வீதி, இந்த 3 ஆதிபத்தியத்தில் நட்சத்திரங்கள் இருக்கு. அப்போ 3 ஆதிபத்தியத்தில் நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது, இதில் நமக்கு ஒரு சில நன்மைகளை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரியாமல் என்ன சொன்னா சங்கடப்பட்டுட்டு ஒரு சங்கடமான நிலைமை வருது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் தெரியாமல் இருக்கும். உண்மையாகவே தெரியாது. அப்போ உங்களுடைய நட்சத்திரம் பாதம் ஒன்றாம் பாதத்தில் வந்திருப்பீங்க, இல்லை 2ஆம் பாதத்தில் வந்திருப்பீங்க, இல்லை 3ஆம் பாதத்தில், 4ஆம் பாதத்தில் வந்து இந்த 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன சொன்னா, இப்போ மேச வீதியாக இருந்தாலும், ரிஷப வீதியாக சிம்ம வீதியாக இருந்தாலும், தனுர் வீதியாக இருந்தாலும் நெருப்பாக தான் வரும். இந்த 2ஆம் பாதம் எல்லா நட்சத்திரங்களுக்குமே என்ன சொன்னா மண்ணாத்தான் வரும். 3ஆம் பாதம் எல்லா நட்சத்திரக்குமே காற்றாகத்தான் வரும். 4ஆம் பாவம் என்ன சொன்னா எல்லாத்துக்குமே ஜலமாக தான். எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் உங்களுடைய ரேசியோ என்பது என்ன சொன்னா நெருப்பு, மண், காற்று, ஜலம், இந்த மாதிரி தான் வரும். இதை நீங்கள் என்ன சொன்னா குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும், அதற்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும், கேதுவோடைய நட்சத்திரத்தில் போய் ஒரே ரேஷியோ தான். அதுக்கடுத்து சனி, சுக்கிரன், அதற்கடுத்து செவ்வாயில் பிறந்தாலும் இந்த ரேஷியோவில் தான் இருக்கும். புதனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம் இந்த இதாக இருக்கும். இந்த ரேஷியாவை நீங்கள் யாராலையும் மாற்றவே முடியாது. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்போ ஒரு மனிதனுடைய பொருளாதார தேவைகளை தீர்க்கக்கூடியது யார்? எல்லாத்துக்கும் ஒரே ரேஷியோ தான். ஒரு மனிதனுடைய பொருளாதார தீர்க்கக்கூடியது அவருடைய நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதம் தான். அவர் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கட்டும், 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கட்டும், 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கட்டும், எந்த ஒரு மனிதனுடைய என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் அவருடைய பொருளாதார தேவையை தீர்க்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது? மண் வீட்டில் தான் இருக்கிறது. ஒரு ஆயிலி நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சுன்னா என்ன சொன்னால் அவருக்கு 2ஆவது வீடு என்பது மண் தான், மகரமாக வரும். இப்போ ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் எடுங்க, எங்கே வரும்? ரிஷபத்தில் தான் வரும். இதே அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதமாக போகணும், மண் வீடு தான் வரும். அப்போ இவர்கள் என்ன சொன்னான்னா எல்லா நட்சத்திரத்தில் எந்தெந்த நட்சத்திரம் வேணாலும் பிறந்துட்டு போங்க. ஒரு மனிதன் என்ன சொல்லலாம்னா ஒரு நாளில் தயவு செய்து 24 நிமிடங்களாவது உங்களுடைய பாதங்கள் பூமியில் படுகின்ற மாதிரி தயவு செய்து நடங்கள். உங்களுடைய பாதங்கள் பூமியில் படுகின்ற மாதிரி நடந்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார தேவைகள் கண்டிப்பாக சரியாயிரும். அதிகமாக இந்த பூமியில் படக்கூடிய ஒரே இது நம்மளுடைய பாதங்கள் தான். அப்போ அந்த பாதத்தை எந்த ஒரு மனிதனாவது இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்து
நல்லா வந்து என்ன சார் நின்றுட்டு தான் குளிப்போம். அப்போ இந்த பாதங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. ஏன்னா அடிப்பாதத்தை யாரும் போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா சோப்பு போட்டு ஒன்றுமே பண்ண மாட்டோம். நல்லா குளிப்போம். ஆனால் உங்களுடைய ஆதாரம் என்று சொல்லக்கூடிய பணம் வந்து உங்களுடைய கால் பாதங்களில் தான் இருக்குது. இதை யாருமே செய்வது கிடையாது. காலை பாருங்கள், கீழே எடுத்து பார்த்தோம்னா என்ன சொன்னாலும் அழுக்காக இருக்கும். அழுக்காக இருந்தால் பணம் வராது. அப்போ அந்த பூமியை போய் வந்து அதிகமாக டச் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து உங்களுடைய கால் பாதங்கள். இந்த கால் பாதங்களை வந்து என்ன சொன்னா மண்ணில் வந்து நாம் வந்து என்ன சொன்னோம்னா, மாடியில்னால் சுகர் பேஷண்ட்டு சார், கால் பிரச்சனை இருக்குது சார், நடந்தால் வந்து கல் குத்திடும் சார், புண்ணு வந்துடும், அதெல்லாம் ஏற்றுக்கிடுவோம். மாடியிலனாலும் என்ன சொன்னாங்க, 24 நிமிடம் ஒரு மனிதன் தன்னுடைய பாதத்தை வந்து அந்த பூமாதேவி, ஏன்னா நம்ம மாடி வீடு கட்டியிருந்தாலும் அந்த மாடியில் போய்ச்சிருக்கிற செங்கல் வந்து மண்ணு தானே, அதில் கரெக்டாக நீங்கள் வந்து நடந்தீர்கள் என்று சொன்னாங்க. நடந்து சுக்கிரனுடைய மந்திரத்தை சொன்னீர்கள் என்று சொன்னாங்க. எல்லாத்துக்கும் வந்து என்ன சொன்னான்னா, பொருளாதார சக்தியை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய 2ஆம் இடம் தான். அதற்கடுத்து அதோடைய தொடர்ச்சி தான் காலபுருஷனுடைய 6ஆம் இடமோ காலபுருஷனுடைய 10ஆம் இடமோ. அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு பணம் வேண்டுமா, உழைக்காமல் வந்து சோம்பேறித்தனமாக இருக்காதே அப்படின்னு தான் அவன் சொல்லியிருக்கான். உடல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா காலபுருஷனுடைய 1ஆம் பாவம், காலபுருஷனுடைய 5ஆம் பாவம், காலபுருஷனுடைய 9ஆம் பாவம், எல்லாருக்குமே எல்லா நட்சத்திரக்காரர்களுக்குமே உங்களுடைய 1ஆம் பாதம் வந்து அதில் தான் டச் பண்ணும். இப்போ ஒரு அசுபதி நட்சத்திரம்னு வைங்களேன், காலபுருஷனுடைய 1ஆம் பாதம் தான் அதை டச் பண்ணும். அதுக்கு இருக்குது. அதாவது வந்து 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கேன். அவனுக்கு எப்படி வந்து என்ன சொல்கிறான்னா, அவன் கிராமத்தில் சொன்ன கழுதை என்பது வந்து அதனுடைய சாணம் என்பது முன்னாடி விழுந்தாலும் ஒன்று தான், பின்னாடி விழுந்தாலும் கழுதை விட்ட தான் அப்படின்னு ஒரு பழமொழி. அந்த கழுதைக்கு வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெரிய மரியாதை உண்டு. எல்லாரும் அதெல்லாம் வந்து என்ன சார் கழுதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தைத்தலை கரணத்திற்கு வந்து அதிதேவதை யாருன்னா சுக்கிர பகவான். ஏன்னா அழுக்கு துணியில் வந்து என்ன சொல்கிறான்னா யோகர் வண்ணான் வந்து துணியை கொண்டு வரும்போது எதுக்கு நம்ம போயிட்டோம்னு வைங்க, அன்னைக்கு சக்ஸஸ் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, உடல்நிலை நல்லா இருக்கணும், உடம்புல நோய் வரக்கூடாதுன்னா தயவுசெய்து உங்கள் கையால் ஒரு விளக்கு பொருத்துங்க. விளக்கு தர்மம். உங்களுடைய நட்சத்திரத்தோடைய 1ஆம் பாதம் வேலை செஞ்சிடும். உங்களுடைய நட்சத்திரத்தோடைய 1ஆம் பாதம் வேலை செய்யணும்னா நீங்கள் விளக்கு பொருத்துங்கள். விளக்கு பொருத்தின இடத்துல வந்து என்ன சொல்லணும், ஒரு 24 நிமிடம் வந்து என்ன சொல்லணும், உடல்நிலை கோளாறுகள் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் சும்மா அந்த விளக்கை பார்த்து உட்கார்ந்தாலே போதும், உடலில் இருக்கிற நோய் போயிடும். உறுதியாக இது வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம முன்னோர்கள் வந்து அம்சம் என்பதை எதற்கு வச்சான் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. கரெக்டாக வந்து என்ன சொன்னாங்க, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் விளக்கேற்றினான் என்று சொன்னான், அவன் வீட்டில் வந்து விளக்கு ஏற்றப்பட்டது என்று சொன்னால் அங்கே நோய் நொடிகள் இருக்காது. எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொன்னான்னா, பூமியின் பாதங்களில் வந்து 24 நிமிடம் வந்து தன்னுடைய பாதத்தை வந்து என்ன சொன்னா செருப்பு போடாமல் நடக்கிறானோ அவனுக்கு பொருளாதார வசதி வந்துடும். இதெல்லாம் 100% உண்மை. இதை நம்ம செய்ய தவறிடுறோம். நெருப்பு விளக்கேற்றின வீட்டுக்குள்ளே போய் வந்து ஆண்கள் வந்து என்ன சொன்னால் போய் வந்து என்ன சொன்னால் 10 நிமிஷம் நாள் என்ன சொன்னான்னா உட்கார்ந்து என்ன சொன்னான்னா, நீங்கள் விளக்கை பாருங்கள் போதும், விளக்கை பாருங்கள் போதும், வேறு ஒன்றுமே செய்யணும். விளக்கை பார்த்து கொண்டிருங்கள். விளக்குக்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்க வேண்டாம். உங்கள் உடலில் இருக்கிற நோய் போயிடும். உங்களுக்கு இருக்கிற என்ன சொல்கிறாங்கன்னா மனச்சஞ்சலங்கள் போயிடும், டென்ஷன் போயிடும், எல்லாமே போயிடும். நெருப்போடைய டெம்பரேச்சர் சரி இருந்ததுன்னா என்ன சொன்னால் நீங்கள் பாட்டுக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் இருப்பீங்க. நெருப்போடைய டெம்பரேச்சர் வந்து அங்கே சரியில்லாமல் போனதுனால தான்
நீங்கள் வந்து என்ன சொல்லணும், நோயாகி விடுவீர்கள். அதனால தான் டாக்டர் போனோன்னு என்ன செஞ்சிடறாங்க, உடம்பு சூடு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, நாக்க அண்ணாந்து பார்ப்பாங்க, கண்ணை பார்ப்பாங்க. இந்த இடத்துல வாயை திறந்து பார்க்குறதுலையும் அவங்களுக்கு ஒரு தெரியும், கண்ணை பார்க்குறதுலையும் இருக்கும். இந்த இடத்துல ஸ்டெத்தாஸ்கோப் வச்சு பார்க்குறதுக்கெல்லாம் காரணம் என்ன சொல்லணும், நெருப்பு சரியாக இருக்கிறது. அப்போ நெருப்பு சரியாக இல்லைன்னு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் விளக்கின் ஒளியில் ஒரு நாளைக்கு 24 நிமிடம் நாள் உட்காரணும், 24 நிமிஷம் மண்ணில் நடக்கணும். அதற்கடுத்து இல்லற உறவுகளிலும் அதாவது ஒற்றுமை இல்லாமல் இருக்கோம். யார் நம்மளை வந்து என்ன சொன்னாலும், யாருமே வந்து என்ன சொன்னாலும் ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேங்காங்க. நம்ம என்ன வந்து சொந்த பந்தங்கள் வந்து என்ன சொன்னான்னா, எந்த வலிமையும் இல்லை என்று சொன்னால், உங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா, ஏதாவது ஒரு மந்திர ஒளி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த மந்திர ஒளி என்ன சொல்கிறான்னா, முந்தையெல்லாம் வீட்டில் வந்து என்ன சொன்னால், பூஜை ரூமில் வந்து ஒரு சின்ன டப்பாவில் வந்து என்ன சொன்னால் படிக்கும், ஸ்ரீராம ஜெயம் படிக்கும், இல்லை ராமராமன் படிக்கும், மகாலட்சுமி படிக்கும். இப்போ எந்த வீட்டில் வச்சுருக்கீங்க? ஏன் இப்போ கோயிலில் கூட ரேடியோ போட மாட்டேங்க. ஆமாம், எல்லாம் காலம் மாறி போச்சு. ஏன் கோவிலில் வந்து என்ன சொன்னால் பக்தி பாட்டு போட்டார்கள் என்று சொன்னால், மிதனம் என்பது காற்று. அந்த மிதனம் என்று சொல்லக்கூடிய காற்று என்பது என்ன சொன்னா, விருத்தி. அப்படின்னா என்ன விருத்தி? என்ன விருத்தி அப்படின்னா வந்து என்ன சொன்னா, வந்து உங்களுடைய சந்ததி விருத்தி, உங்களுடைய சந்தோஷ விருத்தி. அவ்வளவு சந்தோஷம். வீட்டிற்குள் வந்து என்ன சொன்னான்னா, மந்திர ஒளியை உங்கள் வாயால் சொன்ன ஸ்ரீராம ஜெயம், ஓம் சரவணபவ, நமச்சிவாய, சிவாய நம. இதெல்லாம் என்னத்துக்கு அந்த காலத்தில் மந்திரத்தை சொல்லு அப்படின்னா, உன்னுடைய குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும், பிள்ளைகள் நன்றாக இருக்கும், பிள்ளைகள் வந்து தகப்பன் மேல் பாசமாக இருக்கும், தாத்தா மேல் பாசமாக இருக்கும், மேலே வந்து விழுந்து பெறலும். நம்ம என்ன சொல்கிறோன்னா, வந்து வாயில் வந்து பீடி வைக்கிறோம், அதுக்கடுத்து கோட்டர் அடிக்கிறோம், எல்லாம் வசதியாக வந்து என்ன சொன்னோன்னா, கோழிக்கறியை ராத்திரியும் சாயந்தரம் திங்கும். அப்போ மந்திரத்தை உச்சரிக்க வேண்டிய வாயில் என்னென்னமோ வச்சு திணிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்புறம் எப்படி சந்ததி விருத்தி? நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா வந்து 3, 7, 11ஆம் பாவங்களை விருத்தி பண்ணுவதற்கு எவன் ஒருவன் வந்து என்ன சொன்னான்னா, நித்தமும் மந்திரம் சொல்கிறானோ அவனுக்கு என்ன சொன்னான், குடும்பம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். உங்களை குடும்பம் வந்து வீட்டுக்கு போனோன்னா ஹாப்பினஸ்ஸாக எதிர்கொள்ளும், உறுதியாக எதிர்கொள்ளும். அப்போ நெருப்பேற்றணும், மண்ணில் நடக்கணும். 3வது பாயிண்ட் என்ன சொன்னால், மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்தை சொல்ல என்ன சொன்னானோ, உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை வந்துடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இங்கே வந்தாங்கன்னா என்ன செய்வோம் தெரியுமா? ஆஸ்பத்திரியில் சொன்ன மாதிரி பிளட்டை டெஸ்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணலாம், இங்கெல்லாம் சொல்லலாம் மாட்டான். ரொம்ப சிம்பிளான சித்தர் சொன்ன ஒரு மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை இன்ன கிழமை இன்ன பொருளோடு பூஜையில் வச்சு அந்த மந்திரத்தை 108 தடவை சொல்லு, அவ்வளோதான். கணவனோடு இனிமையான சந்தோஷமாக வரும். அங்கே என்ன வந்துடுது? விளக்கேற்றுறோம், அதுக்கடுத்த நிமிஷம் மந்திரம் சொல்லிக்கிறோம். விளக்கேற்றும் போது என்ன சொன்னோன்னா, உடம்போட டெம்பரேச்சர் சரியாக போகுது. அதற்கடுத்த மந்திரம் சொல்லும்போது என்ன சொன்னோன்னா, அந்த உடம்பில் இருக்கின்ற நெகட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அது என்ன சொல்கிறாங்கன்னா, வந்து அப்படியே விலகுது. துணி துவைக்கும்போது சோப் போடும்போது அழுக்கு விலகுது மந்திரம் சொல்லும் போது. இங்கே வர்றவங்களுக்கு பூரா என்ன எழுதி கொடுப்பேன் தெரியுமா? மந்திரம் தான் எழுதி கொடுப்பேன். என்ன சாமி வச்சு கொடுக்கணும், எத்தனை விளக்கு போடணும், என்ன விளக்கு போடணும், என்ன எண்ணெயில் போடணும், என்ன சாமி வச்சு கும்பிடணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறான்னா எழுதி இதை தான் கொடுக்கும். எங்கள் ஆஃபீஸ்லாம் வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த கோயிலுக்கு போ, அங்கே போய்ங்க, வீடே கோவில். உன் வீட்டில் விளக்கு பொருத்த முடியும், உன் வீட்டிலே நடக்க முடியும். பணம் வேணும்னா நட, வேறு ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. காலை வந்து என்ன சொன்னேன்னா, காலையில் ஒரு தடவை குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி கழுவும், நல்லா உப்பு சோப்பு போட்டு வந்து நல்லா கழுவுனா காலை பார்த்தீங்கன்னா அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
நம்ம காலில் இருக்கிற ஆருமே நான் சொல்கிறேன், இரவு படுக்க போகும்போது நல்லா நீட்டாக வந்து ஒரு சின்ன குளியல். எது குளிக்கணும் அப்படின்னு சொல்ல, 4வது பாதம் எப்பயுமே ஜலராசி. இந்த 4வது பாதம் என்ன சொன்னான்னா இனிமையானது. தண்ணியில் வந்து என்ன சொன்னா அப்படி அழகாக வந்து என்ன சொன்னான்னா குளித்தோம்னா எப்படி இருக்கும், சுகமாக இருக்குமா இல்லையா? அதற்கு தான் என்ன சொல்கிறான்னா வந்து சனி நீர் ஆடுன்னா. சனி நீர் எதுக்கு ஆடச்சொன்னா, சனி நீர் ஆடுனால் உடலில் இருக்கின்ற துன்பம் பூரா போகும். பொம்பளைகளுக்கு எதுக்கு வந்து வெள்ளிக்கிழமை குளிக்க சொன்னால், எண்ணெய் வச்சு குளிக்க சொன்னால் கண்டிப்பாக கஷ்டம் குறையும். அப்போ நெருப்பு, மண், காற்று, ஜலம் இந்த நாளையும் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுவதற்கு கங்கைக்கு போக வேண்டாம், காசிக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். விளக்கேற்றுகிறோம், மந்திரம் சொல்லுகிறோம். முதல்ல என்ன செய்கிறோம், நல்லா குளிக்கிறோம். குளிப்பது 4ஆம் பாதத்தை வந்து சரி பண்ணுவது. குளிப்பது நம்மளுடைய 4ஆம் பாவத்தை வந்து 4வது பாதத்தை வந்து சரி பண்ணும். உங்களுடைய நட்சத்திரத்தின் 4வது பாதம் எங்கே இருக்கும் என்று சொன்னால், ஒன்று கடகத்தில் இருக்கும், இல்லைன்னா விருச்சிகத்தில் இருக்கும், அல்லது மீனத்தில் இருக்கும். அப்போ வந்து என்ன சொன்னான்னா காலையில் நன்றாக குளிக்க வேண்டும். பறக்க குளிக்கவே கூடாது. சோப்பு போட்டு குளிங்க, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் சோப்பு தான் முக்கியம் இல்லை. உடலை நிதானமாக உட்கார்ந்து நல்லா வந்து இது அழகான பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை வந்து அழகாக குளியுங்கள், ரசித்து குளியுங்கள். அப்போ உங்களுடைய கர்மா குறையும். எவன் ஒருவன் ரசித்து குளிக்கிறானோ கர்மா குறைஞ்சிடும். குளிச்சு முடித்த உடனே கால் கைக்கெல்லாம் என்ன தேய்ச்சிட்டேன்னு சொன்னோன்னா பூஜை ரூம் போங்க, விளக்கு பொறுத்துங்க. 2வது 4வது பாதத்துக்கு பிறகு வந்து என்ன சொன்னான்னா விளக்கு பொருத்துவது என்ன சொன்னால் 1வது பாதம். அதற்கு அடுத்து என்ன சொன்னான்னா வந்து 3வது பாதத்தை ஆக்டிவேஷன் மந்திரம் சொல்கிறோம். ஓகேவா? மந்திரத்தை சொல்லியாச்சு. 3 பாதம் முடிஞ்சு வச்சா அதுக்கடுத்து அப்படியே எந்திரிச்சு என்ன சொல்கிறான்னா வந்து சாமி விட்டு போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற மட்டும் நேராக அப்படியே வெறும் கால்களில் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போகிறோம். பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா 21 தோப்பு கண்ணம் போட்டு 21 கொட்டு கொட்டி 21 சுற்று வெறுங்கால்ட்டு வந்து பிள்ளையாரை சுற்றிட்டு வாங்க. எவனாய் தரித்திரம் பிடிச்சவனாக வாழ்கிறான்னா சேலஞ்சு உண்டு. தரித்திரமே வராது. இதை யாருமே கடைப்பிடிப்பது கிடையாது. சார் ஆம்பளை விளக்கு அவன் சொன்ன விளக்கு வந்து விளக்கு பொருத்தலாம், மந்திரம் சொல்லலாம், குளிக்கணும், நல்லா குளிக்கணும், ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும், கர்மா போகும். அப்போ 4 பாதங்களையும் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுவதே கிடையாது. 4 பாதத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணுவது கிடையாது. 4 பாதத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணுவதற்கு எங்கேயும் போக வேண்டிய தேவையும் கிடையாது. அப்போ 1வது பாதம் நெருப்பாகவும், 2வது பாதம் மண்ணாகவும், 3வது பாதம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து காற்றாகவும், 4வது பாகம் ஜலமாகவும் வந்துடும். அப்போ என்ன சொல்கிறான்னா எந்த ஒரு மனிதன் ஆணாக இருந்தால் சனிக்கிழமை தலையில் எண்ணெய் வைத்து நல்லெண்ணெய் வச்சு நல்ல திக்னஸாக கொஞ்சம் அரைக்கிட்டு குளிச்சிருங்க. உங்களுடைய கர்மா உங்களுடைய குளியலில் போயிடும். ஓகேவா? அது கர்மா குளியலில் போயிடும். விளக்கேற்றுவது, நடப்பது, மந்திரம் சொல்வது, இந்த 4 பாதத்தை வந்து ஒரு மனிதன் இலகுவாக செய்ய முடியாது. இதை செய்யாமல் வந்து என்ன சொன்னால் மற்ற எல்லாத்தையும் தேடி அலைஞ்சு என்ன சொன்னால் வீணாக தேடி அலையாதீர்கள். நாங்களாம் எவ்வளோ டிஸ்டன்ஸாக கோயிலுக்கெல்லாம் போகிறதெல்லாம் கிடையாது. எதுக்கு போகணும்? உள்ளமே கோயில் அப்படின்ட்டான். உள்ளமே கோயில், வீடே கோவில், வேலை பார்க்குற இடம்தான் கோவில். இவ்வளோதான். எதுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு டயர்ட்னஸ்ஸாக இருக்கும்போது எதுக்கு வந்து முகத்தை போய் நல்லா கழுவுறோம்? எதுக்கு கழுவிட்டு என்ன சொல்கிறேன் நல்லா அழகான வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு தண்ணீர் குடிக்கிறோம், இல்லைன்னா சூடாக ஒரு டீ குடிக்கிறோம். என்ன தான் டீ வந்து சூடாக இருந்தாலும் அது ஜலம். உடம்புல போனவுடனே அந்த டீ உள்ளே போனவுடனே ஒரு உடம்பில் இருக்கிற நெகட்டிவ் போய்விடுகிறதா? அப்போ நித்தமும் 4 பாதத்தை இயக்கணும். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்னொரு கடைசி லூப் லைன் சொல்லி கொடுத்துட்றேன்.
யார் ஒரு மனிதனுக்கு 4வது பாதம் கடகமாக வருகிறதோ, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு 4வது பாதம் வந்து கடகமாக வருதா, நல்ல நீரோடைகளில் ஆறுகளில் போய் குளிங்க. நான் உங்களுடைய 4வது பாதம் நட்சத்திரம் 4வது பாதம் வந்து என்ன சொன்னான்னா வந்து விருச்சிகமாக வந்தால் கிணற்று தண்ணீரில் குளியுங்கள். இப்போ கிணத்து தண்ணி இல்லை, அப்போ அடிவம்பு தண்ணியில் குளிங்க. வாரத்தில் ஒரு 4 நாள் என்ன சொன்னா அடிவம்பு தண்ணியில் குளிங்க. கிடைக்கும், கிடைக்காமலாம் போகாது. அதற்கடுத்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய 4ஆம் பாதம், உங்களுடைய நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் அல்லது லக்கண புள்ளியின் 4ஆம் பாதம் மீனராசியாக வந்தால், மீனராசியில் போய் விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், அழகாக கடலில் 3 மாதத்துக்கு ஒருக்க குளிக்கணும். அப்போ ஆறு, குளம், இல்லைன்னா போர் தண்ணி. 2வது முதலில் வந்து ஆறு தான், ஆறு அல்லது நீர்வீழ்ச்சி, அது கடகத்துக்கு. விருச்சிகத்துக்கு கிணறு, குளம், ஏன்னா அது கெட்டி கிடக்கிற தண்ணி. அதற்கடுத்து டேம். மீனத்திற்கு அது கடல். அற்புதமாக எந்த ஒரு மணி இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறானோ இவன் 100% என்ன சொன்னால் வறுமை இல்லாத வாழ்வு வாழ்வான். இதை நாங்கள் கடைப்பிடிச்சதுனால போராட்டம்லாம் இருப்போம், ஆனால் ஃபினிஷிங் இஸ் சக்ஸஸ். ஃபினிஷிங் வேணுமா, சக்ஸஸ் வேணுமா? ஆமாம், போராடாமல் ஒரு குழந்தை பிறக்குது பாருங்கள். அந்த குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே அந்த தாய் என்ன பாடுபடுறா, பெற்று வந்து அதுக்கு எடுத்து என்ன சொன்னான்னா அது நல்லா பேசி அது போகிற வரைக்கும் வந்து என்ன சொன்னால் எவ்வளோ பாடுபடுறா. அதை நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வெற்றிகள் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய 4 பாதத்துக்குள்ளே தான் இருக்குது. நெருப்பு, மண், காற்று, ஜலம், தீபம், வெறும் பாதத்தில் நடை, மந்திரம், நன்றாக குளித்தல். அந்த குளித்தலை தான் என்ன சொல்லிட்டான், ஆண்களுக்கு வந்து சனிக்கிழமையும் பெண்களுக்கு வந்து என்ன சொன்னா வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளும், ஆண்களுக்கு புதன் அல்லது சனிக்கிழமைகளையும் குளிச்சு பாருங்கள். என்ன வச்சு குளிச்சு பாருங்கள். உங்களுடைய 4ஆம் பாதம் என்ன சொல்றான்னா எண்ணெய் வைத்து குளிக்கின்ற நாளில் புனிதப்படும், உங்களுடைய கஷ்டம் குறையும். 4வது பாதம் மோட்சம். மோட்சம்னா என்னது, எல்லாம் வந்து ஒரு ஃபினிஷிங் ஆன பிறகு ஒரு நித்திரை இருக்கு இல்லையா, இறப்பு. ஒரு மனிதன் தினமும் இறக்கிறான். எப்போ? இரவு தூக்கத்தில். இரவு தூங்கும்போது யாராவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும்? விடிய காலம் முழிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியுது. இடையில வந்து யூரின் பாஸ் பண்ண வந்து நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அது தெரியும். வேறு எப்போ தெரியும்? அப்போ அதற்கு காரணம் என்ன சார்? மோட்சஸ்தான். மோட்சம்னா என்னது? சந்தோஷத்திற்கு. என்ன சொல்கிறான்னா உடல் நன்றாக இருந்து சம்பாதித்து சந்ததியை விருத்தி பண்ணி மோட்சம் என்று சொல்லக்கூடிய இரவு இறந்து விடிய காலம் பிறக்கிறோம். இதாயா 4 பாதத்தோடைய ரகசியம். பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் என்று கூறி, எவன் ஒருவன் தினமும் 24 நிமிஷம் வந்து மண்ணில் நடக்கிறானோ அவனுக்கு பணம் வரும். எவன் ஒருவன் வந்து என்ன சொன்னான்னா 24 நிமிடம் வந்து என்ன சொன்னான்னா மந்திரம் சொல்லுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் வந்து இல்லறம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும். எந்த ஒரு மனிதன் விளக்கேற்றுகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் உடல்நிலை நன்றாக இருக்கும். எந்த ஒரு மனிதன் புதன், சனி, ஆண், பெண்ணாக இருந்தால் வெள்ளி, செவ்வாய் நன்றாக அழகாக தலைக்கு எண்ணெய் வைத்து அழகாக வந்து நிதானமாக எண்ணெயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரமோ 20 நிமிஷமோ நிதானமாக இருந்து அற்புதமாக வெது வெந்நீரில் குளித்தீர்கள் என்று சொன்னால் அந்த உடம்பு வந்து என்ன சொன்னோம் பூ போல் பஞ்சு கணக்காகும். அப்போ அன்னைக்கு ஒரு தூக்கம் இருக்கும். நீங்கள் இதை வந்து என்ன சொன்னால் சனிக்கிழமை எப்போ எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு என்ன சொன்னான்னா ரிலாக்ஸேஷனாக காரில் வந்தோம்னா இந்த 1.5 மணி நேரம் அப்படி அருமையான சுகமான தூக்கம், இரவு நல்லா தூக்கம். அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு தயவு செய்து
வாலிபத்தில் இருக்கிறவங்க, வாலிப வயதில் இருக்கிற பெண்கள், இளம் தம்பதிகள் உடலுறவு கொண்டாதீங்க, இறந்துருவீங்க. எங்கள் கூட்டாளிக்கு வயசாகி போச்சு, அதுக்கெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது. அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நம்ம நாட்டுக்கு பேசாமல் எப்பயும் போல சின்ன பிள்ளை ஆகிட்டான். சின்ன பிள்ளையான பிறகு என்ன சொன்னானே, எப்போ சோறு கொடுப்பாங்க, சாப்பிட்டாச்சா, சரி பேச நம்ம வேலையை பார்த்துட்டு படுத்து தூங்குவோம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இனிமேல் இல்லறதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. வயதான பிறகு என்ன செய்வாங்க, அவ்வளோதான். அதனால் எல்லாத்துக்கும் ரகசியம் 4 பாதத்துக்குள்ளே தான் இருக்குது. இதை நடைமுறைப்படுத்துங்க, சக்ஸஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையானது இந்த 4 இதுக்குள்ளே இருக்குது. 4 வேலை செய்ய வைங்க, வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.